நான் சொல்றது சிம்பிள் தான், ஆனா இது ஒரு சீரியஸான விஷயங்க. உங்க வெட்டிங்ல நீங்க யாரை வேணா கண்டுக்கோங்க, கண்டுக்காம போங்க, ஆனா இவங்கள மட்டும் நீங்க மறந்துடாதீங்க. யாருன்னு சொல்றேன் கேளுங்க. அவங்க தாங்க உங்க பாட்டி தாத்தா. அவங்க நீங்க சின்ன பிள்ளையா இருக்கிறப்ப உங்களை நல்லா பார்த்துட்டு இருந்திருப்பாங்க. உங்க அம்மா அப்பா அடிக்கிறப்ப வந்து உங்களை தடுத்திருப்பாங்க. உங்களுக்கு ஏதாவது ஒரு தேவைன்றப்ப உங்களுக்கு காசு கொடுத்து உங்களை நல்லா கவனிச்சிருந்திருப்பாங்க. உங்க அம்மாவால உங்களை ஸ்கூல்ல கொண்டு போய் விட முடியாதுன்றப்ப அவங்க தான் உங்களை ஸ்கூல்ல கூட்டு போய் விட்டு இருந்திருப்பாங்க, கூட்டு வந்திருப்பாங்க. நம்ம எவ்வளவுதான் திட்டினாலும் அதை பத்திலாம் யோசிக்காம நம்ம மேல பாசத்தை காட்டுற ஒரே ஜீவன் பாத்தீங்கன்னா நம்ம தாத்தா பாட்டி மட்டும் தாங்க. நம்ம என்னதான் பெரிய பிள்ளையா வளர்ந்தாலும் அவங்க கண்ணுக்கு நம்ம சின்ன பிள்ளை தாங்க. நம்மளை பத்தி யாராச்சும் தப்பா சொன்னாலும் என் பேரனோ என் பேத்தியோ இதெல்லாம் பண்ணியிருக்க மாட்டாங்கன்னு நம்மள முழுசா நம்புறவங்க நம்ம தாத்தா பாட்டி மட்டும் தாங்க. இப்ப வயசாயிருச்சுன்னு நீங்க அவங்கள கண்டுக்காம இருந்தாலும் இப்ப கூட உங்க கல்யாணத்துல உட்காந்து அவங்க உங்களை ரசிச்சுக்கிட்டு தாங்க இருப்பாங்க. இவ்வளவு முக்கியமா இருக்கிற அவங்கள உங்க வெட்டிங்ல உங்க கூட வச்சு நீங்க ஒரு போட்டோ கூட எடுக்கிறது இல்லைங்க. உங்க வெட்டிங் ஃபங்க்ஷன்ல நீங்க எவ்வளவுதான் பிஸியா இருந்தாலும் அவங்க கூட நீங்க ஒரு போட்டோ எடுக்க மட்டும் மறந்துடாது. அவங்களுக்கு வயசாயிருச்சு, கீழே தான் உட்காந்துருக்காங்க அப்படின்னா கூட ஒரு பிரச்சனையும் இல்லைங்க. நீங்க கீழே இறங்கி போய் அவங்க பக்கத்துல நின்று ஒரு போட்டோ எடுத்து பிளெஸிங்ஸ் வாங்கிட்டு வாங்க. அது உங்க லைஃப் டைம் மெமரிஸா இருக்குங்க. ஸோ உங்க வெட்டிங்ல நீங்க எந்த போட்டோ எடுக்கிறீங்களோ இல்லையோ இந்த போட்டோ எடுக்க மறந்துடாதீங்க.